வேற என்னப்பா, எல்லாருக்கும் சம்மதம் தானே? நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு மறு பேச்சு இல்லையா? ஜனத்தை கேட்கணும்பா, ஏன்னா இது ஜனநாயக நாடுல உழைக்கிறவன் ஊமையாக இருக்கிறதுனால தான் புழைக்க வந்தவன் கைத்தண்ணி இருக்கிறான். அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா? நேற்றுக்கையா சாக்கடை. இப்போ எல்லாம் ஹோட்டல் கடை வச்சானுங்க, ஹோட்டல் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்கிறானுங்க. எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தானுங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பே நல்லா இல்லைன்னு சொல்கிறானுங்க. எல்லோரும் காலேஜுக்கு போக ஆரம்பித்தானுங்க, இப்போ காலேஜ் பஸ்ஸில் பொறிக்கிற சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லோரும் அரசாங்க அதிகாரி ஆக ஆரம்பித்தானுங்க, இப்போ அரசாங்கத்தில் ஊழல் நடக்குதுன்னு அரசாங்கத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லோரும் அரசியல்வாதியாக ஆரம்பித்தானுங்க, இப்போ அரசியலே ஒரு சாக்கடைன்னு சொல்கிறானுங்க. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுனால தான் பிரச்சனையே. சரி, அது அப்புறம் சொல்கிறேன், ஆக வேண்டியதை பார்ப்போம். எல்லாருக்கும் சமம் தானே? கூட்டம் கலையலாம். உட்காரு உட்காரு உட்காரு, பேச வேண்டியதுன்னு நிறைய இருக்கு. என்ன பேச போகிற? இது பெரிய மனுஷங்க சபை. நான் மட்டும் என்ன சொன்னேன்? சின்ன பசங்க சபை நான் சொன்னேன். தம்பி, இது விளையாடுற விஷயம் இல்லை. முதல்ல இது கிரவுண்டே இல்லை. முடிவா என்ன சொல்ல போகிற? அப்படி கேளு, பேச கற்றுக்கையா. அது ஒன்றும் இல்லை பெருசா, நம்ம கோவில் பக்கத்தில் இருக்க இடத்துல நம்ம ரசிகனுக்கு மண்டத்தை கட்ட போகிறோம். அதனால் கோவில் சார்பாக நன்கொடை கொடுங்க, இல்லைனா மொத்த பேர் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் எடுத்த மட்டும் நீங்கள் கொடுங்க. அந்த கோயிலோட வரலாறு எல்லாரும் பொங்கல் வச்சு கொண்டாடுறது தான். அந்த இடத்துல போய் எவனுக்கோ ஒருத்தனுக்கு மன்றம் கட்டணுமா? அது பொது இடம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் வரலாறு சொன்னீங்க, இப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேளுங்க. புரிஞ்சுதா? உங்கள் அண்ணன் உசுரோட இருந்திருந்தா அவன் சொல்லியிருப்பான் இது பொது இடமா இல்லை போன இடமான்னு. அன்னைக்கு வக்கீல் சார் குறுக்க வந்தால்தான் என் முன்னாடி இப்படி நின்று பேசுகிற. அன்னைக்கு வக்கீல் சார் குறுக்க வந்தால்தான் என் முன்னாடி இப்படி நின்று பேசுகிறேன். உன்னை வெட்ட முட மாட்டேன் டே, வாடா டே, உன்னை வெட்ட முட மாட்டேன்டா, உன்னை வெட்ட முட மாட்டேன்டா, வாடா உன்னை வெட்ட முட மாட்டேன்டா, வாடா டே, வாடா 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 வெட்ட முட மாட்டேன்டா, வாடா. என்னடா வெட்டு வேணே? நீங்கள் அவனை வெட்டுங்க, நாளைக்கு குடும்பத்தை வெட்டுங்க, ஜனத்தை வெட்டு இப்படியே சாங்குடா. வக்கீல் தம்பி, இது உனக்கு தெரியாது, நான் ஊரு. இன்னொரு அடி எடுத்து அங்கே வச்ச நீ இருப்ப, உன் குடும்பம் இருக்காது. எல்லா வருஷமும் நீங்கள் தானே பொங்கல் வைக்கிறீங்க, இந்த வாட்டி அங்கே வச்சுக்கிட்டோம். வீட்டு முன்னாடி வைக்கிறாங்க, கோயில் முன்னாடி தானே வைக்கிறாங்க. கோயில் முன்னாடி பொங்கல் வைக்கணும்னானுங்க, சாமியை பார்க்கணும்னு சொல்லுவானுங்க, திருவிழா நாங்கள் நடத்தணும்னு சொல்லுவானுங்க. அவனுங்க அடிக்கிற மணிக்கு நாங்கள் சாமி கும்பிடணுமா? இது கோவில் பிரச்சனை இல்லை, எங்கள் கௌரவ பரம்பரை பிரச்சனை. இதில் நீங்கள் தலையிடாதீங்க. பரம்பரைக்கு ஒன்றுன்னா யாராக இருந்தாலும் வெட்டுவோம். போன வருஷம் அவனை வெட்டினீங்க, இந்த வருஷம் இவனா? வருஷம் வருஷம் பண்டிகை கொண்டாடுறீங்களே தவிர, ஜாதி மதம் வளர்த்த தவிர நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. நான் தான் படித்தாலும் டெக்னாலஜி வந்தாலும் சடங்கு சம்பிரதாயத்தை ஒழிக்காமல் உங்களால் அடிக்க முடியாதுடா. சோத்துக்கு வழியில்லாத நாயங்க கோயில் சொந்தம் கொண்டாடுறானுங்களா? பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? தமிழர் திருநாள் எங்கள் முன்னோர்கள் கொண்டாடினாங்க, நாங்கள் கொண்டாடுறோம். முன்னோர்கள் ஏன் கொண்டாடினாங்க தெரியுமா? ஊர் நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும்னு கொண்டாடினாங்க, நாங்கள் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஊர் என்ன யாரு, குடும்பம் என்ன யாரு, ஜன தெரியுமாடா உனக்கு? கூட ஒரு சக மனிதர்கள்ன்றா. தனித்தனியாக பிரித்து கொண்டாடினா நாடு எங்கடா நல்லா இருக்கும்? உழைக்கிற ஜனம் தான் சந்தோஷத்தை விழுப்பத்தை ஆரம்பித்ததாயா கொண்டாட்டம். தண்ணி வசதி இருக்கிறவன் 3 பருவம் பயிர் வைப்பான், அவனுக்கு தண்ணி வசதியே தெரியாது. ஆடி மாதத்தில் நாற்று நட்டு மழைக்காக சாமி வேண்டிக்கின்னு ஏரி குளத்தில் மழை தண்ணி சேகரித்து தை மாதத்தில் அறுவடை பண்ணி பணம் பசியை தீர்த்த இயற்கைக்காக பொங்கல் வச்சு சூரியனை வணங்கி கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ எதுக்கு கொண்டாடுறோன்னு தெரியாமலே கொண்டாடுறாங்க. உங்களால் சாதி மதம் தான் வளர்த்த தவிர சமத்துவம் அழிஞ்சு போதியா? இதுக்கு ஒரு முடிவை எல்லா மதங்களும் எல்லாம் பண்டிகை கொண்டாடணையா, அப்போ தான் தனியாக இருக்கிற சேரியும் ஊரும் ஒன்றாகும். தமிழனாக இருந்தால் வரலாறு தெரிஞ்சிருக்கணும், வரலாறு தெரிஞ்சிருந்தா தமிழனாக இருக்கணும். எனக்கு புரிய வச்சிட்ட வக்கீல் சார், வரலாறு இது வரையறு இதுன்னு. உன்னை மாதிரி ஒருத்தன் போதும், ஜனத்தை பார்த்துக்க. இந்த சுத்துப்பட்டு 8 பஞ்சாயத்துலேயும் எவன் மேலே வெட்டுப்பட்டாலும் அந்த ரூபா நம்ம பேரை தான் காட்டும். அன்றைக்கி உயிருக்கு பயந்து ஓடினவன் தான் உங்கள் அண்ணன். வக்கீல் சார் குறுக்க வந்தால் தப்பிச்சான். தம்பி, முதல்ல அறுவடத்தை வெட்ட ஆரம்பித்தவனே நான் தான். அந்த அறுவாலை தூக்கி அவனை வெட்டக்கூடாதுன்னு தடுத்தவனும் நான் தான். இந்த 8 பஞ்சாயத்துலேயும் ஆங்கிலேயர் காலத்துலேருந்து இப்போ நடக்கிற அதிமுக காலம் வரையும் ஊரும் சரியும் தனித்தனியாக தான் இருந்துச்சு. அதை நான் தான் ஒன்றா சேர்த்தேன். அதனால தான் இந்த 8 பஞ்சாயத்தில் நம்மளை பெரிய மனுஷன் மதிக்கிறான். சும்மா போங்க தம்பி, ஒன்று பேசிட்டு இருக்காதீங்க. இந்த கோயில் இடம் 10 ஏக்கரா. அந்த இடத்துல எந்த கட்டிடமும் கட்டக்கூடாது, யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. எதிர்காலத்தில் பள்ளிக்கூடமோ மருத்துவமனையை கட்டத்தான் அனுமதி. அதுக்கான பத்திரம். அதுக்கப்புறம் நேர்மையாக உழைச்சேன், கம்பெனி ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு பண்ணுறேன்.
கோட்பாடோ கொள்கைகள் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும். அது முன்னேற்ற பாதையை தீர்மானிக்காது. நல்லா படி, ஒரு அரசாங்க அதிகாரியாகு, ஜனத்துக்கு தேவையானதான் நீ பண்ணு. இந்த பத்திரம் உங்ககிட்ட இருக்குது தான் சரின்னு படுது, வாங்கிக்கோங்க.